கைஸ் ஃபைனலி வந்துட்டு நாங்க பொன்முடி வந்துட்டோம். இப்போ ஃபுல்லா ஃபாகாக தான் இருக்கு. பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா ஃபாகாக இருக்கு. இதான் என்னோட ஃப்ரெண்டு சண்முகம். இதான் என்னோட மற்றொரு ஃப்ரெண்டு ஜென் ஜோஸ் பேரு. ஹாய் சொல்லுங்கடா. ஹாய் ஹாய். இங்க எப்படி இருக்கு? பார்க்க நல்லா இருக்கு, அடிபொலியா இருக்கு, அடிபொலியா இருக்கு. நீ சரௌண்டிங்களை பார்ப்போம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிட்டேன் சரியா. ஆனால் இடம் இப்போ சார் செம்மையாக இருக்கு. அப்படின்னா ஃபாகு சரியான ஃபாகு ஓகே இருக்கு, ரொம்ப எல்லாம் இருக்கு இப்போதைக்கு. நல்ல ஜில்லுன்னு இருக்கு காத்தெல்லாம். மீண்டும் ஃபாகர் வழங்குச்சு. நாங்கள் அந்த டவருக்கு போகிறோம். அந்த டவர் தெரியுதா? அந்த அளவுக்கு இருக்கு. ஃபுல்லாக ஃபாகாக மிஸ்டாக கவராக இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சொன்ன என்ன சொன்னாங்கன்னா டவருக்கு மேலே ஏற விடணுன்னா இப்போ தெரியலன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஃபாகாக மிஸ்டாக இருக்கு. ஏதாச்சும் தெரியுதா உங்களுக்கு காய்ஸ்? ஒன்றுமே தெரியலை, சுத்தமாக இருந்துச்சு. அப்படியே ஜில்லுன்னு இருக்கு, பார்க்க சூப் அடிப்பொலியாக இருக்குது. இந்த இடத்துக்கு இன்னும் நல்லா இருக்கு. இந்த டவரே சுத்தமாக காணல. லொக்கேஷன் வேறு லெவல் லொக்கேஷன் கைஸ். ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கு கைஸ், ஃபுல்லாக மிஸ்டாக கவராக. இந்த இடம் ஊட்டி மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம். ஊட்டி போயிருக்கீங்களா? ஊட்டி போனவங்க இதில் கமெண்ட் பண்ண மாதிரியே இருக்கு. ஊட்டி விடவும் நல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கு, நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஃபுல்லாக மலையாக கவராக இருக்குது பாருங்க. அங்கே மிஸ்டருக்கு பார்த்தீங்களா காய்ஸ்? தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ கிளியராக தெரியல, கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது காய்ஸ். இப்போ தான் அந்த ஃபாகெல்லாம் மாதிரி இந்த டவர் இப்போ கிளியராக தெரியுது. உங்களுக்கு காட்டி தானே காய்ஸ்? இப்போ தெரியுதா? இதான் நான் நேரம் வேணால் தெரியல. ஃபுல்லாக மிஸ்டாக கவராக இருந்துச்சு இந்த டவர் வந்துட்டு. ஆனால் இப்போ தெரியுது கைஸ். பின்னாடி மீண்டும் இப்போ ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு. அப்படி ஃபுல்லாக ஃபாகாக ஆச்சு. நேரமே கொஞ்சம் எல்லாம் கிளியராக இருந்து இப்போ மீண்டும் ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இல்லைங்க? ஆமாடா, எல்லாத்துக்கும் ஆமாம். வேற என்னடா வேற என்னடா சொல்கிறதுக்கு? ஏதாவது சொல்ல. சூசைட் பாயிண்ட் எங்கே இருக்கு? நானும் சார்லையும் குதிக்கலான்னு என்னன்னா சொல்றான். கம்மி கட்டுற கதையெல்லாம் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உண்மை இல்லை, டூப். இதே போல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நீங்க இப்படி நல்லா முன்னுக்கு போய் நல்லா உங்களால முன்னுக்கு போக முடியும். ஓகே, கொஞ்சம் முன்னுக்கு போனா அங்க போகலாம், கொஞ்சம் அப்படியே முன்னுக்கு போனா கீழே போய் கிடக்கலாம். அங்க ஒன்று போண்டான் நமக்கு. இப்போ இங்கே கொஞ்சம் இருக்கட்டும், அப்படியே திருப்பி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பாருங்க, நல்லா இருக்கா? அங்கே சூப்பராக நடக்கிறாங்க. அந்த வியூ பார்க்கும்போது நல்ல அழகாக இருக்குது. ஜெபின் ஜோஸ் அங்கே யாரும் நிற்கிறாப்புல, தனியாக நிற்கிறாரு. அவருக்கு அலோன் தான் பிடிக்கும்னு தோணுது. அவருக்கு என்ன சோகம்னு தெரியல. அங்கே மேலே ஏறி நிற்கிறாரு. இங்கே கூப்பிட்ட புறம் வராமல் இருக்கிறார். ஜெபின் ஜோஸ், ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்க. என்ன இடம்? பொன்முடி. பொன்முடி, பொன்முடி. வேற என்னது? ஆனா கைஸ் வந்து மழை டைம் வாருங்க சரியா. பார்க்க லொக்கேஷன் பக்காவா இருக்கு. ஆனால் நல்ல மழை நிலையெல்லாம் ஆனால் பார்த்து சேஃபாக வாருங்க. எல்லாம் சேஃபாக வாருங்க. சேஃபாக ஹெல்மெட் எல்லாம் போட்டு வண்டி ஓட்டு வாருங்க. 2 ஹெல்மெட் போடணும். கேரளா வந்து 2 ஹெல்மெட் போடணும். லொக்கேஷன் நல்லா பிடிப்பாங்க. எல்லாமே ஃபைன் போட்டு விடுவாங்க. ஆனால் வரும் பார்த்து சேஃபாக வரணும். நிறைய வளைவுகள் இருக்கு. பார்க்க அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. புல்லெல்லாம் பார்க்கும்போது பைனாப்பிள் செடி மாதிரி இருக்கு. அப்படியே அது வளர்ந்துருக்கு. அந்த ஷேப்பை பார்க்கும்போது அது குறிப்பிட்ட இடத்துல அந்த இடத்துல செடி மாதிரி அப்படியே முளைச்சிருக்கு. புல்ல பாருங்க, வித்தியாசமான புல்லா இருக்கு. என்ன இடம் எடுத்து புல்ல காட்டுதாரு எங்க இருக்குன்னு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அப்படியே பின்னாடி பார்த்தீங்களோ இதாக்கும் புல். பைனாப்பிள் செடி மாதிரி இப்படி இப்படி இருக்கு. பைனாப்பிள் இலை மாதிரி இப்படி 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 வளைஞ்சு வரும்ல புல்லு, அது மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக அழகாக இருக்குது. இது என்ன வகை புல்லுன்னு தெரியல. நான் வந்து எங்கள் ஊரில் போய் நட்டு வளர்த்த போகிறேன். இப்போ எடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பைனாப்பிள் வந்துட்டு சாப்பிட நல்லா இருக்கு. ஆனால் இந்த நேரம் நீ சாப்பிடுவீங்களா? இது புல்லுடா, பைனாப்பிள் இல்லை. பைனாப்பிள் எங்கள் ஊரில் நிற்குது. இது புல்லு பைனாப்பிள் இதில் இருக்குது, அந்த ஷேப்பில் இருக்குது. அப்படியா? ஆமாம் ஆமாம். அதுக்கு ஹைட்டு அவ்வளோ, அந்த குறிப்பிட்ட ஹைட்டு பார்க்கும்போது அப்படி இருக்கு.
அது ஒரு டவர் இருந்து, ஆனால் அது இப்போ சுத்தமாக காணல. அங்கே ஒரு இடம் இருக்குது, எனக்கு கை மட்டுமே தெரியுதே தவிர அந்த இடத்த உங்களுக்கு தெரியல இப்போ, ஏன்னா ஃபுல்லி மிஸ்ட். அது அவங்க தெரியுதா? ஒன்றும் தெரியாது. இனி நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஓகே, போகும்போது உங்க காட்டு. இங்கேருந்து உருண்டா போதும் போகலாம். எப்படி உருண்டா போதும் இப்படி உருண்டா போதும் கைஸ். அப்படியே அவன் சொல்லு உருள முடியாது என்னால. நான் வேணா இப்படி வேணா இதுக்கு இது பண்ணி வாங்கிக்கிறேன். அப்படியே உருண்டு போகிறான். சுத்துதே சுத்துதே பூமி, இது போதும் மாடா சாமி. கைஸ், நாங்கள் முதல்ல அந்த சைடு ஆக்கணும்ண்ணா. ஃபஸ்ட்டு அங்கே டவர் இருக்கும், ஆனால் இப்போ அது தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. அதனால் அந்த அப்படியே டவர் இருக்கவங்களுக்கு தெரியாது. அதுக்கு நிறைய ஆப்போசிட்டில் வந்துட்டோம். முதல்ல அந்த சைடு இந்த சைடு பார்க்கும்போது தெரியாது, ஆனால் இப்போ லைட்டாக கொஞ்சம் ஏதோ தெரியுது, ஆனால் கிளியராக இல்லை. ஆனால் ஃபுல்லி மிஸ்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம இட் இஸ் லைக் a heaven. You guys, heaven. It feels like heaven. I'm sitting in the heaven. No more shortcuts. New life, new beginning. பாட்டை போடுற டான்ஸ் ஆடும். பைப் கேரளா பாய்ஸ் ஆக்கும் களியாக்கி படியா கைஸ். அப்படியே இங்கே கொஞ்சம் மீண்டும் கொஞ்சம் இப்போ ஃபாக் வருது அப்படியே லைட்டாக. பின்ன இங்கே ஷெட் இருக்குது உட்கார்றதுக்கு, வெயிட்டிங் ஷெட்டு மாதிரி. வெயிட்டிங் ஷெட்டுனா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே இருந்து எல்லாம் பண்ணிடுது, ட்ராவல் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே. அதே போல் இங்கேயும் கொஞ்சம் வெயிட்டிங் ஷெட் இருக்குது, வெயிட்டிங் ஏரியா. ஏதாச்சும் நடந்து போயிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.